ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லோகிஸ் டைம் சேனல். இந்த டைமில் நம்ம பார்த்துட்டு இருக்க கார் வந்து மஹேந்திரா ஸ்கார்பியோ என். ஒரு சூப்பர் பேடாஸான ஒரு லுக்கில் இருக்க கார் தாங்க இந்த ஸ்கார்பியோ என். ஸோ உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு லுக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கார் வேணும், அட் சேம் டைம் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணணும், அதே சமயம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை ஒரு சூப்பர் ஆஃப் ரோடிங்கான ஒரு அட்வென்ச்சருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிளுங்க. ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடுக்கெல்லாம் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். வெளிநாட்டிலலாம் இந்த கார் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் நம்ம நாட்டுக்கு வரலன்ற மாதிரி அந்தளவுக்கு வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு என்ன ஏக்கம் இருக்குது இந்த காரில், இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இப்போ வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸ்பீடோமீட்டர் அனலாக் சின்னதாக எம்ஐடி டிஸ்பிளே, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் டச் ஸ்க்ரீன் வந்து ஒரு 20 சென்டிமீட்டருக்கு நல்ல ஒரு பெரிய டச் ஸ்க்ரீன். அதில் அலெக்ஸா இருக்குது. அலெக்ஸாவை யூஸ் பண்ணி நீங்கள் சன்ரூஃப்லாம் ஓப்பன் பண்ணலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டோர்ஸ்க்கு வந்து பவர் விண்டோஸ்லேருந்து, அப்புறம் உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. அண்ட் எலக்ட்ரானிக் சீட்ஸ் அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ், இதெல்லாம் வந்து புது அப்டேட்ஸாக நமக்கு கிடச்சிருக்கு. ஆட்டோ டிமிங் மிரர்ஸோட இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதிகப்படியான பூட் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் வந்து சீட்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்கில் வந்து சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. எங்கேயோ வெளியே போகிறப்ப ரெஃப்ரிஜரேட்டர் சின்னதாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காரில் வந்து 6 சீட்டர் ஆப்ஷன் இருக்குது, 7 சீட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 சீட்டர் வந்து நீங்கள் சூப்பர் கேப்டன் சீட்ஸோடு எடுத்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 சீட்டர் வண்டி. 8 பேர்லாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து போகலாம். இந்த செகண்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா வைடாக. பேக்கில் வந்து உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் இருக்குது ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட. இப்போ வந்து காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு அவர். ஸோ சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்ளே உட்காந்துட்டு இருக்கப்போ நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. வெளியே வந்து அந்த ரோட் நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நமக்கு வந்து உள்ளே வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸ்லலாம் வந்து நமக்கு உள்ளே கேட்கல. ரைட் குவாலிட்டி உண்மையாலுமே வந்து சூப்பர் குவாலிட்டியாக ரிஃபைண்டாக இருக்குது. நண்பா, இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணி வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிரைவிங் பொசிஷன் வரணுன்றதுக்காக ஒரு எலக்ட்ரானிக் சீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் டிரைவிங் பொசிஷன் கிடைக்கணுன்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த காரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் 6-வே அட்ஜஸ்டபிள் சீட்ஸு. ஸோ இந்த ஃப்ரண்ட் சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆம்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு சூப்பர் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு ஃப்ரண்ட் சீட் ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா ஒரு சோஃபா மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஒரு கரெக்டான டிரைவிங் பொசிஷன் கிடைச்சாச்சு. இப்போ நான் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறேன். இந்த காரில் இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஒரு மியூசிக் சிஸ்டம். 12 ஸ்பீக்கர் சோனியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3Dயில் வந்து இமர்சிவாக இருக்கும் உங்களுக்கு ஆடியோ. ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது சோனியில். சூப்பராக இருக்குது குவாலிட்டி ஆஃப் மியூசிக் காருக்குள்ளே. அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஏர்பேக் இருக்குது. அண்ட் கிராஷ் ரேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒன் ஆஃப் த சேஃப்டியஸ்ட் வெஹிக்கிளும் கூட. அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த காரில் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் டைனமிக் கண்ட்ரோலோட. ஸோ நல்ல ஒரு டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கணுன்றதுக்காக சூப்பரான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த காரில் ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. 4 வீலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் இருக்குது. ஸோ பிரேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பிரேக்கிங் இருக்கும் இந்த காரில். அதே சமயம் 4 டிஸ்க் பிரேக் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரேக்கிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கார் வந்து உங்களுக்கு லேடர் ஆன் சேசஸ் ஃப்ரேம்ன்றதுனால பிரேக் அடிக்கிறப்ப டக்குன்னு வந்து முன்னாடி போய் இறங்கும் பார்த்தீங்களா, அந்த நோஸ் டைவ் அது வந்து ஷுவராக அந்த காரில் வந்து இருக்கும். அண்ட் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்கார்பியோ அளவுக்கு வந்து ரொம்ப அந்த பாடி ரோல்ன்றதெல்லாம் வந்து இல்லை. ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேபிளான ரைடு வந்து கண்டிப்பாக அந்த காரில் வந்து இருக்குது. அப்புறம் நான் வந்து ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஸ்பீட் பிரேக்கர் வந்து நான் பார்த்த உடனே பிரேக் அடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பார்க்கிங் போடுறப்ப நமக்கு ஒரு லைட் எரியும் பார்த்தீங்களா, ஹசார்ட் லைட்டு, அது வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் என்னடா திடீர்னு ஆன் ஆகுது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கேட்டேன். ஸோ ஸ்பீடாக போய் நம்ம வந்து சடனாக ஒரு பிரேக்கிங் பண்ணுறப்ப அந்த லைட்ஸ் வந்து ஆன் ஆகிருமா. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்களேன். ஏன்னா வந்து பின்னாடி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராயிரலாம்ல, அப்புறம் நம்ம வண்டிக்கு வந்து அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது. அந்த ஃபியூச்சர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் டீசல் நல்லா இருந்தது. உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே விழுந்தது. உங்களுக்கு பவரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவர்டேக் பண்ணுறப்பெல்லாம் வந்து பவர் வந்து நமக்கு தேவைப்படுற இடத்துல நமக்கு கண்டிப்பாக பவர் வந்து டெலிவரி ஆகுது. ஆனால் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு சர்ஜ் கிடைக்கும் பாருங்கள், அந்த மாதிரிலாம் இல்லை. இதே நீங்கள் வந்து பழைய ஸ்கார்பியோ ஓட்டிருந்தீங்கன்னா தெரியும், அப்படியே வண்டி ஆக்சிலேட்டர் அழுத்தினோடனே நம்ம அப்படியே பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்க மாதிரி தோணும்.
ஸோ இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டக்குன்னு தள்ளுற மாதிரி இல்லை. என்ன காரணம்னா சூப்பர் ஸ்டெபிலிட்டி வேணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமையாக வந்து வண்டியை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த சடன் ஒரு சர்ஜ் ஆஃப் பவரை வந்து உங்களால் உணர முடியாது. அட் சேம் டைம் கார்னர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பாடி ரோல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் ட்ரைவ் பண்ணுறப்ப நீங்களே வந்து பாருங்கள். ஸோ கார்னரிங் ட்ரைவ் பண்ணுறப்பலாம் வந்து கண்டிப்பாக இந்த காரை வந்து நீங்கள் லைக் பண்ணுவீங்க இதோட ஸ்டெபிலிட்டிக்காக. இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து ஒன் ஆஃப் த அமேசிங் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு டிரைவ் கிடைக்குது. அப்புறம் ஸ்டியரிங் சூப்பராக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த எலக்ட்ரானிக் ஸ்டியரிங் இவ்வளோ பெரிய வண்டியை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணுது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிட்டிலெலாம் ட்ரைவ் பண்ணுறப்ப. இந்த காரில் இருக்கக்கூடிய பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இன்னும் சூப்பராக இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டேரிங் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த லைன் வளைஞ்சு காட்டும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கார்பியோவோட வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு நல்ல ஒரு சூப்பர் ஒரு ஸ்டேபிளான ரைடு வந்து நமக்கு கிடைக்கிது. அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 3 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. ஜிப், ஜாப், ஜூம்னு சொல்லிட்டு. ஜிப் வந்து எக்கானமி, மைலேஜ் அதிகமாக வேணும்னா ஜிப்பில் ஓட்டலாம். ஜாப்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஜூம்ன்ற மோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பவர் வேணும்னா நீங்கள் ஜூம்ன்ற மோடில் வந்து போட்டு ஓட்டலாம். இந்த காரோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டக்குன்னு வந்து பிக்கப் ஆகிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஸ்கார்பியோ வந்து ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றதே வந்து ஸ்கார்பியோவில் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஸ்கார்பியோ ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மிட் ரேஞ்ச் பவர் வந்து நான் வந்து மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு லீனியராக வந்து பவர் வந்து பிக்கப் ஆகிறதுல வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. எந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த பவர் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறது வந்து தெரியாது. ஸோ சடன் பவர் இல்லையே தவிர உங்களுக்கு போக போக அப்படியே வந்து உங்களுக்கு கிராஜுவலாக உங்களுக்கு ஸ்பேஸ் ஆஃப் பவர் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகிரும். அண்ட் ஆஃப் ரோடிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து செம ஒரு ஜெம் ஆஃப் த கார். ஆஃப் ரோடிங்க்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது, மட்டு, சாண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராவல்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரைவிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கல், மண், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேறு, அப்புறம் பனியில் ஸ்னோ ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணிங்கன்னா அப்படியே மெக்கானிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸே வந்து உங்களை மேனேஜ் பண்ணிக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டரும் கொடுக்க தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் அழகாக வந்து 4x4 லோவில் வந்து போட்டு ஓட்டினீங்கன்னா சூப்பராக வண்டி வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் ரோடர் இந்த கார். நல்ல சூப்பரான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப் ரோடுக்கு வந்து டியூன் பண்ணி மாடிஃபை பண்ணிங்கன்னா பயங்கர லுக்காக இருக்கும். வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி பார்த்துருக்கேன். ஸோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க, பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த காரில் இருக்கக்கூடிய இன்ஜின் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் பார்த்துடலாமா? பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது. பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 சிசி, இதே டீசலில் வந்து பார்த்திங்கன்னா 2200 சிசி. ரெண்டுமே வந்து டர்போ இருக்குது. டர்போ டீசல், டர்போ பெட்ரோலு. இதில் பவர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலில் தான் வந்து அதிகப்படியான பவர். பெட்ரோலில் வந்து பயங்கர ரிஃபைண்டாக செம ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அதில் 203 ஹார்ஸ் பவர் இருக்கும் உங்களுக்கு பெட்ரோலில். டீசலில் வந்து பார்த்திங்கன்னா 175 ஹார்ஸ் பவர். அப்புறம் டார்க்குன்னு பார்க்குறப்ப பெட்ரோலில் 370 நியூட்டன் மீட்டர், அப்புறம் டீசல்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 370 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த Z6, Z8 வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 170 HP பவரும் 370 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும். இதே டீசலில் வந்து பார்த்திங்கன்னா Z2, Z4 லோ வேரியன்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சேம் தான் 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் தான். பவர் வந்துட்டு உங்களுக்கு 132 ஹார்ஸ் பவரும் 300 Nm டார்க்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக் ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங் வேறு ரொம்ப லைட்டாக இருக்கா, செமையாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இந்த பேட் ரோடில் இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. நல்ல ஒரு ஹைட்டான ஒரு கமாண்டிங் பொசிஷனில் இருக்க மாதிரி இருக்குது. உட்காந்துட்டு இருக்கப்ப உங்களுக்கு ரோட் விசிபிலிட்டி வந்து செம சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டீரியர்ஸை பார்க்குறப்ப நல்ல ஒரு ரிச்சான ஃபீலிங் நமக்கு வந்து உள்ளே கிடைக்குது. ஆனால் ஆட்டோமேட்டிக் ட்ரைவ் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் க்ரீப் மோடுன்னு இருக்குது. பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தாவே போதும், அப்படியே வண்டி ஸ்லோ ஆகிற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சிட்டிக்குள்ளே ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். அப்புறம் நண்பா, இந்த வண்டியில் ஒரு செம்ம ஆப்ஷன் இருக்குது. டிரைவர்லாம் தூங்கினார்னா மாட்டிக்குவார். எப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரௌசினஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சென்சார் இருக்குது. கண்ணு வந்து அப்படியே கண்ணு தூக்கம் வர மாதிரி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அப்படியே அந்த கண்ணை நோட் பண்ணி
அலர்ட் சிஸ்டம் கொடுத்துரும். அப்போல்லாம் வந்து பென்ஸில் தான் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்லாம் வரும். இப்போ நம்ம ஒரு வண்டியிலே இருக்குது. கேட்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குல்ல. ஸோ உங்கள் டிரைவர் வந்து தூங்கினார்னா ஈஸியாக வந்து மாட்டிக்குவார். அவர் அலர்ட் பண்ணி ஏன்பா தூங்காத வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரிமைண்ட் பண்ணி விட்டுறோம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது இந்த காரில். நண்பா, இப்போ வந்து நம்ம ஹைவேல ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஹைவேல ட்ரைவ் பண்ணுறப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, வண்டியோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அதிகமாக இருந்தோம். உங்களுக்கு பாடி ரோல்ன்றது ரொம்ப ஒரு ஷேக்கியாலாம் வரல. கான்ஃபிடென்ட் டிரைவிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப அதிகமாக அந்த XUV 700 ட்ரைவ் பண்ணுறாங்க பாருங்கள். 180, 200 அந்த மாதிரிலாம் இந்த வண்டி வந்து நம்ம ட்ரைவ் பண்ணவும் கூடாது. அதுக்கேற்ற வண்டியும் இது கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ரொம்ப பாடி ரோல் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பாடி ரோல்ன்றது இருக்குது. அதனால் நீங்கள் ஹை ஸ்பீட்லாம் போகிறப்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக தான் வந்து போகணும். இந்த வண்டி அதுக்கானது இல்லை. ஒரு ஃபேமிலியை கம்ஃபர்டபுளாக கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் அட் த சேம் டைம் ஒரு ஆஃப் ரோடர் அப்படின்றது தான் இந்த வண்டியோட பர்பஸ். ஸோ அதுக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பழைய ஸ்கார்பியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குதிச்சு போகும் பார்த்திங்கன்னா. அந்த பவுன்ஸியான ரைட்லாம் இல்லை. ரைட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. நல்லா ஸ்டிஃபான சஸ்பென்ஷன்றதுனால கார்னரிங் பண்ணுறப்பெல்லாம் கூட உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ பவர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீனியரான பவர் போக போக வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகுது. சடனான பவர் இல்லை. இதுதான் இந்த காரோடைய டிரைவிங் ரிவ்யூ என்னோடது. ஹேண்ட்லிங் சூப்பர். சஸ்பென்ஷனும் உங்களுக்கு அந்த பேட் ரோட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்குது. ஒரு ட்ராபேக் என்னென்னா, எனக்கு இந்த தேர்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். சின்ன குழந்தைங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பட் அடல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமே தவிர பேக் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்துட்டு போகிறதுக்கு அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. உள்ளே ஏறி இறங்குறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன் டச் டம்பிள் சீட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஏறி இறங்கிக்கலாம். தேர்ட் ரோ போகிறவங்க கேப்டன் சீட்ஸாக இருந்தால் ரொம்ப ஈஸி பின்னாடி போகிறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நல்லா ஹை ஸ்பீட் போகிறப்ப அந்த ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது வெயிட் ஆகுது. நீங்கள் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறப்ப லைட்டாக இருக்குது. ஹை ஸ்பீடில் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணுறப்ப ஸ்டியரிங் வெயிட் ஆகிறதுனால கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. அடுத்து முக்கியமான விஷயம், கேபின் நாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஹார்ஷாக வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஆக்சிலரேட் பண்ணுறப்ப அந்த ரம்பிள் நாய்ஸ் இன்ஜினோடது உள்ளே வந்து கேட்கும். ஆனால் வந்து ரொம்ப ஒரு 60, 80 அந்த மாதிரிலாம் போகிறப்ப வெளியில் அந்தளவுக்கு நாய்ஸ் வந்து உள்ளே கேபின்குள்ளே ஃபில்டர் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபின் வந்து உள்ளே ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ளே உட்காந்துட்டு போகிறதுக்கு. அடுத்ததாக பின்னாடி உட்கார்றவங்களுக்கு ஏசி வென்ஸ் எதுவும் இல்லை. அது ஒரு ரிமார்க். மற்றபடி என்ன நண்பா, வண்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. அப்புறம் சஸ்பென்ஷன் எல்லாம் பேட் ரோட்ஸ் வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டெபிலிட்டிக்காக எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் TPMS இருக்குது. 4 வீல் எவ்வளோ காற்று இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஆஃப் ரோட் போகிறப்பெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ காற்று இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு. வேறு என்ன நண்பா, இதுதான் இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேடாஸான ஒரு லுக்கில் நீங்கள் ஒரு கார் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மஹேந்திரா கண்டிப்பாக இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 lakh கிலோமீட்டர் ஈஸியாக ரன் ஆகும். நீங்கள் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணால். நிறைய ஸ்கார்பியோ இன்ஜின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. எமாக் வந்து டீசல் இதில், அப்புறம் வந்து ஸ்டாலியன் இன்ஜின்ன்றது பெட்ரோல் இந்த காரில் இருக்கிறது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு கார் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து மிஸ் பண்ணாதீங்க. செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாய்ஸ் ஃபார் லோக்கல், நம்ம ஊர் வண்டி, நம்ம மேனுஃபேக்சருக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவோட நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை ஃப்ரெண்ட்ஸ்.